ஹலோ கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டேக்ஸில் வந்து ஒரு மெஷர்மெண்ட் வந்து எப்படி எடுக்கிறதுன்ற பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ சேனலை பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, வாங்க இப்போ நம்ம பார்க்கலாம். இதில் நம்ம என்ன பண்ணணுன்னா, இங்கே மேலே ரிப்பனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து நியூ மெஷர்ன்ட்டு இருக்கும். இந்த நியூ மெஷரை வச்சு நம்ம டோட்டல் சேல்ஸ் கண்டுபிடிக்கணும். டோட்டல் சேல்ஸ்னால் நம்மளுக்கு என்ன, டோட்டல் நம்பர் ஆஃப் ஆர்டர் சேல்ஸு அது எல்லாமே சம் பண்ணும்போது நம்மளுக்கு டோட்டல் சேல்ஸ் கிடைக்கும். கரெக்டாக? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ நியூ மெஷர்ன்றதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, நியூ மெஷர் குவிக் மெஷர் இல்லை காலம் இருக்குது, டைம் மெஷர்மெண்ட்டும் இருக்குது அண்ட் நியூ டேபிளும் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நியூ மெஷரை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் ஃபார்முலா எழுத போகிறேன். லைக் நம்ம ஆல்ரெடி சின்டாக்ஸ் பார்த்துருப்போம் சேல்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்ட்டு. ஸோ இங்கே டோட்டல் சேல்ஸ் மெஷரில் வந்து நான் இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா டேட்டாவில் வந்து மெஷர் க்ரியேட் ஆகிருக்கும். ஓகே, இப்போ நான் டோட்டல் சேல்ஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஆர்டர் சேல்ஸ் நம்ம கொடுக்கும்போது நம்மளுக்கு டோட்டல் சேல்ஸ்ன்ற மெஷர் வந்து க்ரியேட் ஆகிடும். இந்த மெஷர் வந்து இந்த டேபிள் அட்டாச் ஆகாது. ஸோ இந்த மெஷர் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து நியூ காலம் க்ரியேட் பண்ணி அதில் மெஷர் க்ரியேட் பண்ணலாம். இல்லைன்னா வந்து இல்லை ரிப்போர்ட் கொடுக்கும்போது அந்த மெஷரை வச்சு நீங்கள் வந்து விஷுவலைசேஷனாக கிராஃப் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் எனக்கு வந்து இங்கே வந்து ஒரு மெஷர் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ மெஷர் க்ரியேட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மெஷரை வந்து சேல்ஸ் தானே, சம் ஆஃப் சேல்ஸு. ஓகே, அதை வந்து நீங்கள் வந்து ஃபிக்ஸட் டெசிமல் நம்பரை கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ எனக்கு வந்து டோட்டல் சேல்ஸ் கிடச்சிருச்சு. இப்போ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என் நம்பர் ஆஃப் ஆப்ஷன்ஸ் வரும். அந்த டோட்டல் சேல்ஸ் அண்ட் நேம் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நிறைய இருக்குது யூட்டிலிட்டிஸ். நீங்கள் வந்து அதே மாதிரி கரன்சி ஃபார்மேட் என்ன ஃபார்மேட்டில் வேணும், டாலர்ஸில் வேணுமா? ஓகே, யூஎஸ் ரெகுலேஷன் டாலர்ஸ், நம்ம இந்தியா வந்து கரன்சி. ஓகே, ஸோ இப்போ இந்த டேட்டா கேட்டலாகில் வந்து 2 டைப் இருக்குது. நியூ மெஷர், குவிக் மெஷர், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. உங்களோட யூசபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இது எல்லாமே வந்து மெஷரிங் டூல்ஸில் இருக்கும். ஏன்னா மெஷர் நம்ம க்ரியேட் பண்ணிக்கோ, அதனால் மெஷர் டூல்ஸில் இருக்கும். ஓகே, இப்போ நான் திருப்பி ஹோம் பேஜில் போனால் உங்களுக்கு அதே மாதிரி ரெஃப்ரெஷ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் கொடுத்து நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம் பேஜை. ஒவ்வொரு வாட்டி நீங்கள் அப்டேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பேக் எண்ட்லேயும் உங்களுக்கு அப்டேட் ஆகும்.